ஓவியத்துக்கு ஓவியம் வரைகிறதுக்கு என்ன தேவை? கோடுகள் தேவை, பேனா தேவை. அந்த கோடுகளில் வந்து ஹைட்டாக இருக்குது, ஹைலைட்டு, இப்படி நிறைய தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு ஓவியத்தை நம்ம வரைகிறோம். ஒரு மனித உருவத்தை வரைகிறோம். அதே கோடுகளை வச்சு, அதே பேனாவை வச்சு நாம் வந்து புரியாத ஒரு ஓவியத்தை வரைய முடியும். அதான் இப்போ பாருங்கள் நீங்கள் பாருங்கள், அதே பேனா தான், அதே தொழில்நுட்பம் தான். அந்த ஹைட்டாக இருக்குது, லைனு, கோடுகள், புள்ளிகள், அதை வச்சு நான் ஒரு ஓவியத்தை வரைகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இதே கோடுகளை வச்சு ஒரு மனித உருவத்தை வரைய முடியும். உடனே நீங்கள் இது மனிதர்கள், அல்லது ஒரு ஆட்டை வரைஞ்சோன்னா இது ஆடு, அல்லது ஒரு மாடை வரைஞ்சா மாடு, மரத்தை வரைஞ்சா மரம்னு சொல்லிடுவீங்க. அதே கோடுகளை வச்சு, அதே பேனாவை வச்சு நான் ஒன்று வரைகிறேன். இது உங்களுக்கு புரியலை. இதுதான் இது. ஏன் உங்களுக்கு புரியலைன்னா, இது வேற ஒரு உலகம். இது வேற ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு காட்சி. இதை வரைஞ்சி நானே எப்போ பார்க்குறேன்னா, வரைஞ்சால் தான் நான் பார்க்க முடியும். வேற ஒரு உலகத்தில் என்ன இருக்குது, நான் பார்க்காத ஒரு உலகத்தில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் வரையணும். வரைஞ்சால் தான் நான் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். அதை தெரிந்து கொள்ள நான் வரைந்திருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. நீங்களும் இது புதுசாக தான் பார்க்குறீங்க, நானும் புதுசாக பார்க்குறேன். என்னென்னா இதை நான் வரைஞ்சிருக்கேன், இதை நான் வந்து கண்டுபிடிச்சேன், நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான். அதே பேனா தான், அதே கோடுகள் தான், அதே புள்ளிகள் தான், அதே கருப்பு மை தான். அதை வச்சு நீங்கள் வந்து புரிகிற ஓவியத்தையும் வரைய முடியும், ஒரு ஆடையும் மாடையும் மனுஷனையும் மரத்தையும் வரைய முடியும், இந்த மாதிரி புரியாத ஒரு உலகத்தையும் வரைய முடியும். அப்போ இதுதான் ஓவியம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ஓவியமே தவிர மற்றபடி ஒரு மனிதரை வரைகிறதோ அது ஏற்கனவே இங்கே இருக்குது. அது ஒரு இயற்கையின் படைப்பு. ஒரு மரத்தை வரைகிறதோ அது இயற்கையின் படைப்பு, அது இங்கே இருக்குது. அதனால் அது ஓவியம் கிடையாது. இதுதான் ஓவியம். ஒரு ஓவியத்திற்கான தொழில்நுட்பத்தை வைத்து நாம் இதுவரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற ஒரு காட்சியை வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ புரியாத ஒரு காட்சியை வரைகிறோம், அவ்வளோதான்.